செருப்பு தேயிற இடத்த வச்சு நம்ம கார்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். செருப்புல உள்பக்கமா தேஞ்சது அப்படின்னா, பெருவிரல் கடியில ஓட்ட விலகுதுன்னா உங்களோட ஃபுட் கொலாப்ஸா இருக்கு, மீடியல் ஆர்ச் இல்லைன்னு அர்த்தங்க. பிளாட் ஃபுட்னு சொல்லுவாங்க. இதனால ஃபுல் பாதம் வலியும் இந்த ஹீல்ல பெயினா இருக்கிற கேக்கல்னஸ் பர் பிளான்டர் ஃபைசைட்டிஸ் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நம்பர் 2, உங்களோட ஹீல்ல மட்டும் குழி விழுகுது, ரொம்ப அழுத்தமா இருக்கு, தேயுதுன்னா உங்களுக்கு ஹீல் பேட் சிண்ட்ரோம் இருக்கலாங்க. ஃபுல் வெயிட் இங்க போறதுனால நடக்குது. நம்பர் 3, உங்க செருப்புல வெளிப்பக்கமா அதிக தேய்மானம் இருக்கு, ஹீலோட அவுட்டர் சைடுல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஹை ஆர்ச்சர் இருக்குன்னு அர்த்தம், ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். நம்பர் 4, உங்களுடைய முன்னாடி பாதத்தை யூஸ் பண்ற விரல்கள்ல மட்டும் இம்ப்ரெஷன் வருதுன்னா உங்க ஃபுட் மசில்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு, பேலன்ஸ் பண்றதுக்கு கிரிப் பண்ணி நடக்கிறீங்கன்னு அர்த்தம். நம்பர் 5, இது மாதிரி செருப்பை 2 விரல்களுக்கு இடையில போடுறப்போ பெருவிரல் உள்பக்கம் திரும்பி அழுத்துது அப்படின்னா அது அந்த பெருவிரல் டீவியேஷன் ஹலூஸ் வேல்கஸ் தான் காரணங்க. இப்ப நார்மலா இருக்கிறவங்களுக்கு எப்படி தேயும்னா குதிகாலும் தேஞ்சிருக்கணும், ஃபுட் வரோட முன்பக்கமும் தேஞ்சிருக்கணுங்க. போய் உங்க செருப்பு எடுத்துட்டு வந்து பாருங்க, உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது புது இம்ப்ரெஷன் இருந்தா என்னன்னு டைப் பண்ணுங்க, நான் கமெண்ட் பண்றேன். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், உங்கள் ராம்.